முகம் தாவேக்கா, ஆனா உள்ள இருக்கிற உருவம் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ் குமார் அவர்கள் பிளம்பர் வேலை செய்யுங்க, கார்பெண்டர் வேலை செய்யறீங்க அப்படின்னு சொல்றாரு. சார், நீங்க யார் அதை சொல்றதுக்கு? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? வாட் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? இப்ப 75 நாளைக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடி உங்க நேரம் என்ன? காவி நேரம். இப்ப கடந்த 5 வருஷத்தை எடுத்துப்போம். திமுக 6வது முறை அரியணை ஏறும் பொழுது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன தெரியுமா செஞ்சாரு? நிக்கையா இருக்கிறியா? போ, எவ்வளவு உயரம் பறக்க முடியுமோ அவ்வளவு உயரம் பறன்னு அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாரு. முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்தாரு. முக்கியமா பேரை மாத்தினீங்களே, நான் முதல்வன், அதை கொண்டு வந்தாரு. நான் முதல்வன் அதுல எத்தனை லட்சம் பேர் ஐஏஎஸ் ஆகும், ஐபிஎஸ் ஆகும், எத்தனை லட்சம் பேர் டாக்டர் படிச்சுன்னு இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சுதான் எல்லாத்தையும் மூடி மறைக்க நீ போய் பிளம்பர் வேலை செய், நீ போய் கார்பெண்டர் வேலை செய்யன்றீங்க. சரி, நீங்க அப்படி சொல்றீங்களே, என்னோட நேரடி கொள்கை பாஜக கொள்கை தான், என்னோட உயிர் மூச்சு ஆர்எஸ்எஸ் சொல்லுங்க. நீங்க தைரியமா நீட்டை ஆதரிக்கிறீங்களா? 2010 நீட்டு கொண்டு வரும்போது கலைஞர் அவர்கள் போய் ஸ்டே போட்டாரு. 7 வருஷம் நீட்டு என் தமிழ்நாட்டுள்ளேயே வரல. 75 நாள் தான் ஆகுது நீங்க ஆட்சிக்கு வந்து. அதுக்குள்ள இந்த 75 வருஷ போராட்டத்தையும் சாதனையும் அழிச்சிடலான்னு பாக்குறீங்களா? இந்த நேரம் இருக்கிற வரைக்கும் உங்க காவி ஆட்டம் இங்க செல்லாது. அப்புறம் இது தமிழகம் இல்ல, தமிழ்நாடு. கால் மை ஸ்டேட் தமிழ்நாடு அப்படின்னா என்னன்னு தெரியல. போய் வரலாற்றை படிச்சுட்டு வாங்க.